அதாகப்பட்டது மக்களே, இன்றைக்கி டீ கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். எல்லோரும் பண்ணுறது தான், நானும் பண்ணுறேன். 2 முட்டை வெள்ளைக்கரு எடுத்துக்கலாங்க. ஏதாவது பண்ணி முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா இதுங்களும் சதி பண்ணுதுங்களே அப்படின்ற மாதிரி இந்த பீட்ரோட இது கலண்டு விழுந்துடுச்சுங்க. நல்லா முட்டையை பீட் பண்ணிவிட்டு 3 பேட்சஸாக சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணுமாங்க. இது போல் ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சி வரணுமா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ChatGPT எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துச்சு. அப்புறம் எல்லோ அந்த யாக் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அந்த மைதா மாவை கொட்டி நம்ம கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணுவது தான் ரொம்ப கஷ்டம். மைதாவை 3 பேட்சாக ஆட் பண்ணி அந்த ஏர் பபிள் அடங்காத அளவுக்கு சாஃப்டாக நம்ம பிளெண்ட் பண்ணணும். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரேயில் ஊற்றும்போது அவ்வளோ சூப்பராக ஊற்ற முடிஞ்சுது. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. ட்ரேயில் ஊற்றி ஓவனில் வச்சாச்சுங்க. அடுத்து இந்த பீட்ரு பாருங்களேன், அதோட முகம் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு முகம் மாதிரி தெரியுது எனக்கு. இடையில இந்த பேக் ஆகிடுச்சா இல்லையான்னு வந்து பார்க்குறது. பேக்கிங்கில் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம். எப்படா வேகும் அப்படின்னு திறந்து பார்க்குறது. ஒரு வழியாக பேக் ஆகிடுச்சிங்க. பேக் ஆகிட்டு வெந்துடுச்சான்னு பார்த்தேன், ஃபோர்க்கில் ஒட்டாமல் வந்தது. அதுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆற வச்சு பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ஸ்பாஞ்சாக தான் வந்திருக்கு, சாஃப்டாகவும் வந்திருக்குங்க. குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, நல்லாவே வந்துடுச்சுங்க. ட்ரேயில் எந்த அளவுக்கு ஊற்றினோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடுச்சு. அப்புறம் பீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். பர்ஃபெக்டாக போடணுன்னு தான் நினச்சேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பர்ஃபெக்டாக டின்னு எல்லாம் வச்சு செய்கிறது. பீஸ் போட்டுட்டு இதுக்கு ஆறுற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணவே முடியல. அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பீஸ் போட்டு பார்த்தேன், நல்லா சாஃப்டாக வந்துருந்ததுங்க. ஈஸி தான், செஞ்சு பாருங்கள் நீங்களும்.